ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாடங்கள் புகட்ட தட்சணை என்ற தலைப்பில் பார்க்கலாம். 1919 நீதிபதி ரேகே தம் சட்டை பையில் 100 ரூபாயுடன் ஸ்ரீ சாயி பாபாவை தரிசிக்க சென்றார். ஸ்ரீ சாயி பாபா ரூபாய் 40 தட்சணை கொடு. அது கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ சாயி பாபா மீண்டும் ரூபாய் 40 தட்சணை கொடு. அது கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ சாயி பாபா மறுபடியும் 20 ரூபாய் தட்சணை கொடு. நீதிபதியால் அதுவும் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ சாயி பாபா தம்மை ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதை அவர் புரிந்து கொண்டார். ஸ்ரீ சாயி பாபா பின்னர் நீதிபதியிடம் 40 ரூபாய் தட்சணை கொடு. நீதிபதி கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்றார். ஸ்ரீ சாயி பாபா அப்படியானால் சென்று பணம் பெற்று கொண்டு வந்து கொடு. நீதிபதி யாரிடம் போவது? ஸ்ரீ சாயி பாபா ஷியாமா. நீதிபதி ஷியாமாவிடம் சென்று அவரிடம் கேட்டார். ஷியாமா, நீங்கள் ஸ்ரீ சாயி பாபாவை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் ரூபாய்களை அவர் தூசாக மதிப்பவர். அவர் விரும்புவது உங்கள் மனமும் இதயமும் உங்கள் நேரமும் ஆன்மாவும் அவரிடம் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பது. அதுவே பொருள். நீதிபதி ஸ்ரீ சாயிபாபாவிடம் திரும்பி சென்று நடந்ததை தெரிவித்தார். ஸ்ரீ சாயி பாபா புன்முறுவலுடன் தீக்ஷிதரிடம் போய் கேட்டு வா என்றார். நீதிபதி தீக்ஷிதரிடம் சென்று நடந்ததை கூறினார். தீக்ஷிதர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு ஸ்ரீ சாயிபாபாவின் சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உமக்கு இது ஒரு படிப்பினை. கையில் காசு இல்லாததையோ பிறரிடம் பணமோ வேறு பொருளோ யாச்சகம் கேட்பதையோ அவமானம் என்றும், யாச்சகம் கேட்டு பெறும் நிலையை விட நீர் உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் எண்ணிவிடக்கூடாது. நீதிபதி பாபாவிடம் சென்று விவரமாக கூறினார். ஸ்ரீ சாயி பாபா புன்முறுவலுடன் நானா சாந்தோர்கரிடம் செல் என்றார். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சா